வணக்கம் நண்பர்களே. ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் குணம் உண்டு. ஆனால் ரிஷப ராசிக்காரங்க கிட்ட மட்டும் ஒரு அதிசய குணம் உள்ளது. அது என்னன்னு தெரியுமா? அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து அன்பையோ இல்லை ஒரு பொருளையோ கேட்டு வாங்குறதுல ஒரு தனி விருப்பம் கொண்டவங்க. இது ஏதோ சாதாரண குணம்னு நினச்சிடாதீங்க. இது அவர்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக ரகசியமே இருக்குதுங்க. முதல்ல இதோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம். ரிஷப ராசிங்கிறது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். சந்திரன் எப்போவுமே சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்டு வாங்குற குணம் இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான். துவாரகையோட அரசன் கண்ணன் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர். அவரோட பால்ய கால நண்பர் தான் குசேலர். குசேலரோட நிலைமை ரொம்ப மோசம். 27 பிள்ளைகளை பெற்று ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பயங்கரமான ஏழ்மையில் வாடிட்டு இருந்தார். தன் நண்பன் கண்ணனை பார்த்தா ஏதாவது உதவி கிடைக்கும்னு நம்பி தேடி வர்றாரு. அரண்மனை வாசல்ல நிற்கிற நண்பனை பார்த்ததும் கண்ணன் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு வரவேற்கிறாரு. ஆனால் அந்த சந்தோஷமான நேரத்தில் கண்ணன் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நண்பா, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கியே, எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படிங்கிறது தான். யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கே படி அளக்கிற அந்த பரந்தாமன் ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை நண்பன் கிட்ட போயிட்டு எனக்கு என்ன தருவேன்னு கேட்குறாரு. இதுதான் ரிஷப ராசியோட அந்த கேட்டு வாங்கும் குணம். குசேலர் தான் மறைச்சி வச்சிருந்த அந்த ஒரு பிடி அவலை தயங்கி கொடுக்க அதை கண்ணன் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிட்றாரு. கிருஷ்ணர் பின்னால் பிரம்மா கிட்ட கேட்குறாரு, நான் தான் கடவுளாச்சே, எனக்கேன் இந்த குணம் வந்துச்சு என்ன? அதுக்கு பிரம்மா சொன்னாராம், நீ தெய்வமாகவே இருந்தாலும் மனுஷனா பிறக்கும்போது உனக்கு ரிஷப ராசி அமைஞ்சிருச்சு. அதனால் அந்த ராசிக்குரிய குணமும் உன்கிட்ட இயல்பாகவே உண்டு அப்படின்னு. அதனால் நண்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற ரிஷப ராசிக்காரங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டு அடம்பிடிக்கிறாங்கன்னா அதை ஒரு குறையாக பார்க்காதீங்க. அது அவங்க ராசியிலேயே இருக்கிற ஒரு தெய்வீக அம்சம். அன்பை கேட்டு வாங்குறதும் அதை பல மடங்காக திருப்பி கொடுக்கறதும் அவங்க ரத்தத்திலேயே இருக்குது. ஒரு பிடி அவலை வாங்கிட்டு ஒரு ஊருக்கே செல்வத்தை கொடுத்த கண்ணனை போல ரிஷப ராசிக்காரங்க கிட்ட நீங்கள் ஒரு சின்ன அன்பை கொடுத்தா அவங்க அவங்களோட முழு உலகத்தையுமே உங்களுக்காக அர்ப்பணிப்பாங்க.